என்ன விசுவா இங்கே நிப்பாட்டுற? ஹெல்மெட் மட்டும் வாங்கிட்டு போயிடும். ப்ரோ என்ன ப்ரோ? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. நீங்கள் நம்ம காலேஜ் தானே? ஆமாம் ப்ரோ. நீங்களும் அந்த காலேஜ் தானே ப்ரோ? போன வருஷம் தான் ப்ரோ நானும் முடித்தேன். என் சீனியர் தானே ப்ரோ நீங்கள்? உங்களை எனக்கு தெரியும் ப்ரோ. இது உங்கள் கடையா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் பார்ட் டைமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். ஃபினான்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இங்கே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறோம் ப்ரோ. சரி ப்ரோ, அந்த ஹெல்மெட் எடுத்துக்கிறேன், ஜிபே பண்ணிடுறேன், பேக் பண்ணிடுங்க. சரிண்ணே, நான் வீட்டு வரைக்கும் போய் சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேண்ணே. நான் அவங்ககிட்ட ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற சொன்னது எல்லாமே போய் தான். எனக்குன்னு எந்த வேலையுமே கிடையாது. இந்த காலேஜை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நான் பண்ண விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாேருக்கும் அவங்களோட காலேஜில் தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எனக்கு எங்கள் காலேஜில் தான் என் லைஃபே மொத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஒரு நாள் பண்ண நேரமில்ல நமக்குன்னு எஞ்சிருக்கும் வாழ்க்கையில. கஷ்டம் நஷ்டம் பக்கம் வரும் காலத்துல பஞ்சம் போல நெஞ்சிருந்தா கவலை இல்ல. ஹார்ட் பேசும் மார்னிங் சார். உட்காரு உட்காரு. டேய் சதீஷ் எந்திரி. ஐடி கார்டு எங்க? வெளியே போ. ஹலோ, இல்லை எங்கே இருக்க? உடனே வேணுமே, நம்ம காலேஜில் நிற்கிறேன், எதிர் வரியா? நம்ம காலேஜ் வாசலில். என்னாச்சு? வழக்கம் போல தான். சரி, ஸ்பாட் போவோமா? வாங்கிட்டியா நீ? எப்போ வாங்கினேன்? அதெல்லாம் வாங்கிட்டேன், வா வா போவோம். ஒரு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி இருக்குமாப்ல, நான் கிளம்புறேன், நீ அடிச்சுட்டு வாண்ணே. சரி, நீ கிளம்பு கிளம்பு. டேய் சதீஷ் எங்கடா? சார் அது வந்து உள்ள. என்னடா உள்ள? டேய் என்னடா இது? என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? என்ன இது? என்ன இது?
வா வெளியில் வா நீ ஃபஸ்ட்டு வெளியில். இதனால தான் என் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுத முடியாமல் நான் காலேஜ் விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க என்ன. நான் மட்டும் தான் ட்ரக்ஸ் அடிக்கலைன்னா இந்நேரத்துக்கு என் லைஃப் நல்லா இருந்துக்கும் எல்லாரையும் மேலேயும்.